மக்களே, prejudice and presumption இந்த வார்த்தைகளுடைய பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே ஒருத்தரை பத்தி தெரியாம, ஒரு விஷயத்தை பத்தி தெரியாம, அந்த விஷயம் இப்படித்தான் இருக்கும், அவர் இப்பேற்பட்டவர் தான் நாமளா முன்கூட்டியே முடிவு பண்ணி ஒரு விஷயத்தை அணுகிறதுக்கு பேர் தான் இந்த ரெண்டு வார்த்தைக்கான பொருள். அப்படித்தான் சாவர்கருடைய வாழ்க்கையை பத்தியும் அவரை பத்தியும் நமக்கு சொல்லப்பட்டு வந்திருக்கு. நம்ம கிட்ட சொன்னவங்களும் அப்பேற்பட்ட எண்ணத்தோட தான் நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு பொலிட்டிக்கல் ஃபேக்டர் இருக்கு. ஆனா அதை கேட்ட நாம என்ன பண்ணிருக்கணும்னா, உண்மையாவே அந்த ஆள் அப்படித்தானா, அந்த ஆளை பத்தி இவ்வளவு கேவலமான விஷயங்கள் சொல்றாங்களே, அதெல்லாம் உண்மைதானான்னு என்னைக்காவது நாம தேடி பார்த்திருக்கோமான்னு உங்ககிட்ட கேட்டா நிறைய பேர் அதையெல்லாம் தேடி பார்த்திருக்க மாட்டோம். ஆனா பயங்கர பொலிட்டிக்கல் இன்டலெக்சுவல்ஸ் மாதிரி நாம பாட்டு இஷ்டத்துக்கு அவர் அப்படித்தான், அவர் இப்படித்தான், அவர் தான் இந்த RSSஐயே பெற்றெடுத்தார், அவர் தான் இந்த இந்துத்துவாவையே உருவாக்குனாரு, நாம பாட்டுக்கு எதுவுமே தெரியாம உருட்டிட்டு இருப்போம். அந்த வகையில சாவர்கர் பத்தின உண்மையான வரலாறை தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். சாவர்கர் பத்தின பொய்கள் எப்ப அதிகமா பரவுதுன்னு பாத்தீங்கன்னா, அதாவது பிரிட்டிஷ் காலை நக்கினார், பிரிட்டிஷ் ஷூவை நக்கினார்னு இது மாதிரியான பொய்கள் எப்ப பரப்பப்படுதுன்னு பாத்தீங்கன்னா, என்னைக்கு பிஜேபி இந்திய அளவுல மிகப்பெரிய கட்சியா உருமாறி வாஜ்பாய் தலைமையில காங்கிரஸையே தூக்கி படுக்க போட்டு மிதிச்சோ, அன்னைக்கே எங்க என்ன திட்டம் போட்டாங்கன்னா, ரைட்டு பிஜேபின்ற கட்சி உருவெடுத்து நம்மளை எதிர்த்து வளர்ந்துடுச்சு, இனி நாம என்ன பண்ணணும்னா அதை அட்டாக் பண்றதுக்கான பேட்டர்ன்ஸையும் பல விஷயங்களையும் நாம கையில் எடுத்தே ஆகணும்னு முடிவு பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா, சாவர்கரை எடுத்தாங்க. ஏன்னா சாவர்கரை இந்த பிஜேபி கண்டிப்பா விட்டு கொடுக்க மாட்டாங்க, விடவும் மாட்டாங்கன்னு தெரிஞ்ச இவங்க முதல்ல சாவர்கரை பத்தின தவறான தகவல்களை பரப்ப ஆரம்பிச்சாங்க. அதுவும் எப்பன்னு பாத்தீங்கன்னா சரியா 2000ஸ்ல தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் காங்கிரஸ் வீர் சாவர்கரை பிஜேபியை விட பயங்கரமா கொண்டாடினாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, சாவர்கருக்கு இருக்க பொலிட்டிக்கல் ஐடியாலஜியோடைய ஃபேன்ஸ் அதிகம், அவருக்குன்னு இருக்கிற பிராண்ட் வேல்யூ அதிகம், அவருடைய ரசிகர்கள் வட மாநிலங்களில் பயங்கரமா இருந்தாங்க. அதனால அவரை நாம பகச்சிக்க கூடாதுன்னு இருந்த அதே காங்கிரஸ் என்ன பண்ணாங்கன்னா, 2000ஸ்ல அதாவது வாஜ்பாய் தலைமையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் அப்படியே அந்த ட்ராக்கை மாத்தி எதிர்ப்பு நிலையை உருவாக்குறாங்க. இன்னும் சொல்ல போனா, சாவர்கர் பிரிட்டிஷ் ஆட்சி அப்ப சிறையில இருந்தார். அந்த காலகட்டத்துல அவரை பிரிட்டிஷ் கிட்ட இருந்து விடுவிக்க ஒரு தடவை காங்கிரஸ் முயற்சி பண்ணி அதுல சக்சஸும் ஆனாங்க. ஏன் அதை பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு இப்பேற்பட்ட மனுஷன், அதாவது இந்தியாவுக்காக பாடுபடுற மனுஷன், இப்பேற்பட்ட ஃபாலோவர்ஸ் இருக்கக்கூடிய மனுஷன் நம்ம காங்கிரஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்னு ஒரு ஐடியால என்ன பண்ணாங்கன்னா, அவருக்காக பேசி பிரிட்டிஷ் கிட்ட கையில காலில் விழுந்து அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி விடுதலையும் பண்ண வச்சாங்க. ஆனா சாவர்கர் என்ன பண்ணார்னா, காங்கிரஸ் கிட்ட வரவே இல்லை. அதே மாதிரி RSSையும் அவர் உருவாக்கல, RSS கிட்டையும் அவர் போகவே இல்லை. அவர் என்ன பண்ணார்னா, டைரக்டா வெளியே வந்ததும் இந்து மகாசபா அதுலதான் போய் தன்னை இணைச்சுக்கிட்டாரு. அதனால இவர் RSS பக்கமும் நிக்கல, காங்கிரஸ் பக்கமும் நிக்கல, இவருடைய கொள்கை என்னவும் அதுல தெளிவா இருந்தாரு. ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் இந்தியா ஒரு விடுதலை பெற்ற நாடா இருக்கணும், இந்தியா அங்கிருக்க மக்களுடைய நாடா இருக்கணும், யாருக்கும் அடிமையா இருக்க கூடாதுன்னு தான் இவருடைய ஐடியாலஜியாவே இருந்துச்சு. ஆனா அந்த ஐடியாலஜியை போக போக மாற்றினது யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த காங்கிரஸும் அவங்க யாருக்கு முட்டு கொடுத்தாங்களோ அவங்களும் தான் சேர்ந்து இவரை அது மாதிரியான ஒரு பாதைக்கு தள்ளுறாங்க. அப்பவுமே இவர் பிற மதத்துக்கு எதிரான தவறான கருத்துக்களை சொன்னதே கிடையாது. இன்னைக்கு நீங்க அவர் இப்படி பேசினாரு, அவர் இது மாதிரி கொடூரமான கருத்துக்களை சொன்னாருன்னு நீங்க பாக்குறது எல்லாமே மேனிபுலேஷன். எந்த விஷயத்தையுமே அவர் தன் கைப்பட எழுதவும் இல்லை, வாயால சொல்லவும் இல்லை. ஏன்னா உண்மையாவே ஒரு விஷயத்த பாத்தீங்கன்னா, இந்த சுதந்திர போராட்ட தியாகிகள்னு சொல்லக்கூடிய இந்த நேரு, காந்தி இவங்களை விட அதிக அளவில் மிக கொடூரமான சிறைவாசத்தையும் அதிக நாள் சிறைவாசத்தையும் அனுபவிச்சது சாவர்கர் தான். இவங்க சிறைவாசம் அனுபவிச்ச இடத்தெல்லாம் பாருங்க, இவர் சிறைவாசம் அனுபவிச்ச இடத்த பாருங்க. அதாவது இவங்க எல்லாம் சொகுசா இருந்தாங்க, சிறைவாசம்ன்ற பேர்ல சும்மா வெளியே தான், ஆனா உள்ளுக்குள்ள பிரிட்டிஷாருடைய சப்போர்ட் இவங்க எல்லாருக்குமே உண்டு. ஆனா சாவர்கரை உண்மையாவே இவங்க பயங்கரமான கொடூரத்துக்கு உட்படுத்தி அவரை வாட்டி வதைச்சாங்க. ஏன்னா அவர் முழுக்க முழுக்க பிரிட்டிஷ சார்ந்து இல்லவே இல்லை, அவங்கள இவர் மதிக்கவே இல்லை. பட் இவங்கெல்லாம் காந்தி, நேரு இவங்கெல்லாம் இருக்காங்க இல்ல, இவங்க காலிலே விழுந்துட்டாங்க. அதனால இவங்களுக்கு
ஒரு வெளி தோற்றத்துல மட்டும் சிறையில வச்சுக்கிற மாதிரி காட்டிட்டு உள்ளுக்குள்ள எல்லா வசதியையும் பண்ணி கொடுத்தாங்க. பட் சாவர்கர் இருந்த இடத்துக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் சுத்தமா ஒரு மனுஷனால இருக்கவே முடியாது. அந்த அளவுக்கு கொடூரமான சித்திரவதைக்குள் அவரை உட்படுத்தினாங்க. இப்படி இருந்த ஒரு மனுஷனை இவரை போய் காந்தி நேரு கூட எல்லாம் கம்பேர் பண்ணி இவங்க என்னமோ மிகப்பெரிய தியாகிகள் மாதிரி, இவர் என்னமோ ஆங்கிலேயன் அடிமை மாதிரி உருட்டி வச்சிருக்காங்க. ஆனா காந்தி, நேரு, அம்பேத்கர் இவங்க எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா ஆங்கிலேயனுடைய ஆட்சியே சிறந்ததுன்னு பேசினவங்க. ஆனா சாவர்கர் என்ன சொன்னாரு? ஆங்கிலேயன் என்னுடைய நாட்டை விட்டு போனோம்னு சொன்னாரு. ஆனா நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? இவங்கள தலைவர்கள்னு சொல்றோம், இவரை சங்கின்னு சொல்றோம். அதே மாதிரிதான் ஈவேரா. அம்பேத்கரும் ஈவேராவும் ஆங்கிலேயர்களே நீங்களே எங்களை ஆளுங்கள், இங்க இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கு ஆள தகுதியே இல்லைன்னு சொன்ன இப்பேற்பட்ட அறிவாளிகளை நாம தலைவர்கள்னு சொல்றோம். சிலையை வச்சு பயங்கரமா அவங்களுடைய பிறந்த நாளுக்கும் நினைவு நாளுக்கும் மாலையை போட்டு நம்மளுடைய பிறப்பை நாமளே கேவலப்படுத்துகிறோம். ஆனா வீர் சாவர்கர் இந்தியர்கள் இந்தியாவை ஆள வேண்டும், இங்கு பிரிட்டிஷாருக்கு வேலையே இல்லைன்னு அவங்கள எதிர்த்துட்டே இருந்தாரு தன்னுடைய வாழ்நாள் முழுக்க. ஆனா அப்பேற்பட்டவரை இங்க சங்கி மதவாதின்னு இவனுங்க உருட்ட ஆரம்பிச்சானுங்க. அது எப்போ இந்த பாஜக எப்போ வளர்ந்துச்சோ, காங்கிரஸ் எப்போ தூக்கி போட்டு மிதிச்சதோ வாஜ்பாய் தலைமையில, அப்போதுல இருந்து இந்த டேக ஆரம்பிச்சாங்க. மே 20, 1980 அப்போதைய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு கடிதம் எழுதுறாங்க. யாருக்குன்னா பண்டிட் பக்லேவுக்கு. என்ன அதுல எழுதியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் சுதந்திரத்திற்காக வெள்ளையர்களை வீர் சாவர்கர் எதிர்த்து அவர் செய்த அந்த தியாகமும் சண்டையையும் நாம் ஒதுக்கி வைத்துவிடவே முடியாது. அதை புறந்தள்ளிட்டு நாம சுதந்திரத்தை பத்தி பேசவே முடியாது. அதையும் தாண்டி இவர் ரிமார்க்கபிள் சன் ஆஃப் இந்தியா, அதாவது வடநாட்டை மட்டும் அவங்க குறிப்பிட்டு சொல்ல, இந்தியாவுக்கே அவர் ரிமார்க்கபிள் சன்னா. அதனால அவருடைய பிறந்த நாளை போற்றும் விதமாக நீங்கள் திட்டமிட்டிருப்பது சரியே, அது வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள்னு இந்த கடிதத்தை எழுதுறாங்க. அதையும் தாண்டி இவங்க ரூபாய் 11,000 தன்னுடைய பர்சனல் காசுல இருந்து எடுத்து தராங்க. எங்க மும்பையில இவருக்கு இருக்க மெமோரியல்ல. அதையும் தாண்டி இவருக்கு போஸ்டல் ஸ்டாம்பை வெளியிடுறாங்க. இவர் அந்தமான்ல இருந்தார் இல்லையா, அந்த சிறை, அதுக்கு முன்னாடி இவருடைய போட்டோ இருக்கிற மாதிரி ஒரு போஸ்டல் ஸ்டாம்பை வெளியிட்டு இருக்காங்க. இவ்வளவு விஷயத்தையும் இப்பேற்பட்ட தகவல்களையும் சாவர்கர் பத்தி இந்திரா காந்திக்கு தெரிஞ்சிருக்கு. இதனாலதான் நான் சொல்லுவேன், இந்த காங்கிரஸ்லயே இந்திரா காந்தி அளவுக்கு அரசியல் பண்ணவும் யாருக்கும் தெரியாது, அவங்க அளவுக்கு அரசியல் எதிரிகளை நசுக்கவும் யாருக்கும் தெரியாது. இப்போதைய காங்கிரஸ்ல அவங்களுக்கு சாவர்கர் பத்தி தெளிவா தெரியும். சாவர்கருடைய பங்கு எந்த அளவுக்கு அளப்பரியதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். இப்பேற்பட்ட காங்கிரஸ் கட்சியிலிருந்து வந்த இவங்களுடைய பேரன், அதாவது இப்ப இருக்காரு இல்லையா பப்பு, அவர் சாவர்கரை என்னென்னலாம் பேச முடியுமோ அது எல்லாத்தையுமே பேசிட்டு இருக்கார். ஆனா அதெல்லாம் உண்மையே கிடையாதுன்னு அவங்களுடைய முன்னோரான இந்திரா காந்தியே சொல்லிட்டு போயிருக்காங்க. அப்போ இவங்களுடைய மதிப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்க இவங்களுடைய முன்னோர்கள் மேல. இவ்வளவுதான் இவங்களுடைய குணாதிசயம். அதனாலதான் சாவர்கருடைய ஏகப்பட்ட வரலாறுகளை, அவருடைய உண்மையான தியாகங்களை இவங்க என்ன பண்றாங்கன்னா கொச்சைப்படுத்தும் விதமா அதையெல்லாம் மறைச்சிட்டு எப்போ போல இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்களோ அந்த வேலையை இவங்க பண்ணிட்டு வராங்க இப்ப வரைக்குமே. இந்திரா காந்தி ஸ்டாம்ப் வெளியிட்டு காசை தந்து இவங்க ஷார்ட் பிலிம் வேற எடுத்திருக்காங்க. யாரை பத்தி? சாவர்கர் பத்தி பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி மூலமா ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. இதெல்லாம் இந்த பப்புக்கு தெரியுமா? இல்ல பப்பு பேச்சை கேட்டுட்டு சாவர்கர் ஷூ நக்குடான்னு சொல்ற இப்போது அவரை பத்தி தவறா பேசக்கூடிய உங்கள எத்தனை பேருக்கு தெரியும் இந்த விஷயம்? இந்த ஜெய்பீம் சொல்லுவாங்க இல்லையா, இந்த ஜெய்பீம் கோஷியை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்கு RSS, இந்துத்துவா, இந்த சாவர்கர் இது எல்லாமே இவங்களுக்கு உண்மையாவே இவங்க தான் இதை தீண்டத்தகாத ஒரு விஷயமா பார்த்துட்டு இருக்காங்க. பயங்கரமா சாவர்கரை கலாய்ப்பாங்க. இவர் ஆங்கிலேயருடைய அடிமையா இருந்தாரு, எதுவுமே பண்ணல, இவர் ஷூ நக்கினாருன்னு அதே கதையை உருட்டிட்டு இருப்பாங்க. ஆனா இந்த ஜெய்பீம் தற்குறிகளுக்கு தெரியாத விஷயம் என்னன்னா, அம்பேத்கரே, இவங்க யார ஜெய்பீம்னு சொல்றாங்களோ அவரே சாவர்கரை பயங்கரமா புகழ்ந்து அவரை நினைச்சு பெருமைப்பட்டிருக்காரு. அது எப்படின்னு பாத்தீங்கன்னா 1920களிலும் 1930களிலும் சாவர்கர் என்ன பண்றாருன்னா ஆக்டிவா, ரொம்ப தீவிரமா இந்த தீண்டாமைக்கு எதிராக இவர் பேச ஆரம்பிக்கிறாரு, பிரச்சாரம் பண்றாரு, வீடியோவும் போறாரு. அதையும் தாண்டி இன்டர்காஸ்ட் மேரேஜை பண்ணி ஆகணும்,
தலித்களும் கோவிலுக்குள் வர வைக்கணும்னு இவர் பொதுவெளியில பயங்கரமா பேசுறாரு. இதையெல்லாம் கேள்விப்பட்டு இதையெல்லாம் பார்த்த அம்பேத்கர் என்ன பண்றாருன்னா ஒரு கடிதம் எழுதுறாரு. எதுக்குன்னா சாவர்கரை புகழ்ந்து, ஒன் ஆஃப் த ஜென்யூன் லீடர்ஸ் ஒர்க்கிங் ஃபார் அன்டச்சபிள்ஸ், இந்த இந்து சொசைட்டிக்குள்ள இந்த தீண்டத்தகாதவர்களை உள்நுழைக்க அவங்கள ஒரே குடும்பமா இணைய வைக்கிறதுக்காக உண்மையாவே வேலை செய்யக்கூடிய ஒரு தலைவரா இருக்கிறது இந்த சாவர்கர்னு கடிதம் எழுதுறாரு அவருக்கே, அவரை புகழ்ந்து. அதுக்கடுத்து ஏப்ரல் 20, 1933 மராத்தி ஜேர்னலான அம்பேத்கருடைய ஜேர்னல் ஜனதாவில் இவருடைய இந்த வேலைகள் மிகவும் முக்கியமானது. அதாவது டிப்ரெஸ்ட் கிளாஸ், ஒதுக்கப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய அந்த மக்களுக்காக இவர் செய்யக்கூடிய இந்த வேலை மிகவும் முக்கியமானது, அதற்கு ஈடு இணையே கிடையாது. இவர் செய்யும் இந்த வேலை கௌதம புத்தருடைய வேலைக்கு நிகராக உள்ளதுன்னு அதே அம்பேத்கர் சாவர்கரை புகழ்ந்து ட்ரிபியூட், அந்த ஜேர்னல்ல ட்ரிபியூட் கொடுத்திருக்காங்க. இந்த விஷயம்லாம் ஜெய்பீம்னு ஆர்எஸ்எஸ்ஸையும் இந்த இந்துத்துவாவையும் இந்த சாவர்கரையும் கேவலமா பேசுற தற்கொலைகளுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? ஃபர்ஸ்ட் இப்பேற்பட்ட விஷயத்த அம்பேத்கர் பண்ணியிருக்காரு. ஆனா அம்பேத்கர் யார புகழ்ந்திருக்காரு? சாவர்கரை புகழ்ந்திருக்காரு. ஆனா நீங்க யார பிரிட்டிஷுடைய அடிமைன்னு சொல்றீங்க? சாவர்கரை பிரிட்டிஷுடைய அடிமைன்னு சொல்றீங்க. ஆனா அவர் பிரிட்டிஷை எதிர்த்தாரு, தன்னுடைய வாழ்நாள் முழுக்க எதிர்த்தாரு. அவர் பிரிட்டிஷ் கிட்ட என்ன விடுதலை செய்யுங்க, தயவு செய்து நான் உங்களுக்கு அடிமையா இருப்பேன், என்ன ப்ளீஸ் விடுதலை செய்யுங்கன்னு அவர் எங்கேயுமே கேட்கவே இல்லை. அது எல்லாமே உருட்டுகள். இது எல்லாம் தெரிஞ்சுதான் அம்பேத்கர் அவரை பயங்கரமா புகழ்ந்து பேசுறாரு. ஏன்னா அவர் உண்மையாவே இவங்க சொல்ற மாதிரி இப்ப இருக்கிற அரசியல்வாதிகள் மாதிரி நடிக்கல. அவர் உண்மையாவே மக்களுக்காக பாடுபட்டாரு. குறிப்பா இந்த தீண்டத்தகாதவர்கள் இப்ப நீங்க சொல்லி வச்சிருக்கீங்க இல்லையா, இந்துத்துவா ஒதுக்கி வச்சதுன்னு சொன்னீங்க இல்லையா, அதே குழுவை சேர்ந்த ஒருத்தர் அதுக்கு எதிரா இப்பேற்பட்ட விஷயத்த பேசியிருக்காரு. அது மிகப்பெரிய விஷயம், அது மிக முக்கியமான விஷயம். அவர் எப்பேற்பட்ட மனுஷன் தெரியுமான்னு அவரை புகழ்ந்து எழுதுறது யாருன்னு பாத்தீங்கன்னா தீண்டத்தகாதவர்களுக்காக போராடிய ஐக்கான்னு சொல்லிட்டு இருக்க அம்பேத்கர். இதுல இருந்து என்ன தெரியுது? ரெண்டு வெவ்வேறு முகங்களா இருந்தாலுமே இந்த இந்து மதத்துல இணையணும்னு நினைக்கிற யாரையுமே இங்க இருக்க இடதுசாரி அரசியல்வாதிகள் அவங்க யாருக்காக வேலை செய்யறாங்களோ அவங்க அதை ஏத்துக்கல, அவங்க அது நடந்துடவே கூடாதுன்னு பாக்குறாங்க. அதனால இப்ப வரைக்குமே இந்த இடதுசாரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை வச்சு இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த மாதிரியான பிரிவினையை உண்டு பண்ணிட்டு இருக்காங்க. சாவர்கரை அம்பேத்கர் புகழ்ந்து பேசியிருக்காருன்னு உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? இப்ப நான் சொன்ன விஷயத்தை கேட்டு உண்மையாக நிறைய பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதெல்லாம் வரலாற்று ஆவணங்கள், வரலாற்று குறிப்புகளிலேயே இருக்கு. அம்பேத்கர் இவரை பிரைஸ் பண்ணியிருக்காரு. அதுவும் இல்லாம இவருடைய ஜேர்னல்ல இவருக்கு ட்ரிபியூட்டும் கொடுத்திருக்காரு. இந்த விஷயத்த ஜெய்பீம்னு பேசக்கூடிய எவனாவது பேசுவானான்னு பாத்தீங்கன்னா பேச மாட்டான். ஏன்னா அவனுடைய அறிவு அவ்வளவுதான், அவனுக்கு இதெல்லாம் தெரியாது. உண்மையான வரலாறு இங்க எவனுக்குமே தெரியாது. அதனால இவரை பிரிட்டிஷ் கால்நக்கி யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லின்னு எழுதிட்டாருன்னு முடிஞ்சிட்டு இருக்கானுங்க. ஏன்டா நம்ம ஸ்கூல்ல படிக்கும் போதே லெட்டர் எப்படி எழுதணும்னு கத்துக் கொடுக்கும் போது யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி யுவர்ஸ் ட்ரூலின்னு தாண்டா கத்துக் கொடுப்பாங்க. தற்கொலைகளா இந்த லெட்டர் எழுதும் போது கடைசியில இப்படி எழுதுறது ஆங்கிலேய வழக்கம். ஆங்கிலேய ஆட்சியில இருக்கும்போது எப்பேற்பட்ட தலைவர்களும் இந்த மாதிரி எழுதிதான் அவங்களுக்கு அனுப்புவாங்க. சாவர்கர் மட்டும் அப்படி எழுதல. குறிப்பா சாவர்கர் கடிதமா எழுதி அவங்களுடைய காலில் விழுந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி அவர் தன்னுடைய வாழ்நாளில் பண்ணவே இல்லை. அவருக்காக சப்போர்ட் பண்ண காங்கிரஸ் மாதிரி ஏகப்பட்ட பேர் இருந்தாங்க. அப்படி இருந்தும் அவர் இவங்களை எதிர்த்துட்டு தான் இருந்தாரே தவிர அவங்க காலில் விழவே இல்லை. அதை முதல் தெரிஞ்சுக்கோங்க. தீண்டத்தகாத மக்களுக்காக நாங்க போராடணும், அவங்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற நாங்க பயங்கரமா பாடுபட்டோம், அவங்கள விளிம்பு நிலையிலிருந்து கை தூக்கி நாங்க தான் அவங்கள வாழ வைக்க ரொம்ப பாடுபட்டோம்னு இப்போ உருண்டுட்டு இருக்க யாருமே, இங்க உருண்டுட்டு இருக்க அவங்களுடைய தலைவர்கள் யாருமே உண்மையிலேயே அதற்கான போராட்டத்தையும் அதற்கான முன்னெடுப்பையும் இவங்க ஆரம்பிக்கவே இல்லை. இதை முதல்ல பண்ணது யார் தெரியுமா? சாவர்கர் தான். இவர் தான் ரத்னகிரியில இன்டர்காஸ்ட் டைனிங்க முதல் முறையா பண்ணாரு. அம்பேத்கர் கூட பண்ணல, காந்தியும் பண்ணல, நேருவும் பண்ணல, யாருமே பண்ணல. இதை முதல்ல சாத்தியப்படுத்துறது சாவர்கர் தான். இவர் இதை பண்ணதுக்கு அப்புறம் காந்தி என்ன பண்ணார்னா இதை அப்படியே காப்பி பண்ணாரு. அதுக்கப்புறம் அந்நிய துணிகள் நீங்க இருக்கக்கூடாதுன்னு அதையும் முதல்ல பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஆடைகளை எல்லாம் தூக்கி கொளுத்தி ஒரு போராட்டம் பண்ணாங்க இல்லையா, நிறைய பேருக்கு தெரியாது. அதை முதல் முறையா பண்ணது சாவர்கர் தான். அதை பார்த்துதான் இவர் ஸ்வதேசி மூமெண்ட்ன்றதையே காந்தி காப்பி அடிச்சு உருவாக்குனார்.
அதுக்கப்புறம் இவர் தான் இந்த பிரிட்டிஷ் கிட்ட இருந்து முழுமையா இந்தியா விடுதலை பெறணும்னா முதல்ல சொன்னது. அதாவது இந்த கண்டெம்பரரி தலைவர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல இந்த மாதிரி முதல்ல சொன்னது இவர் தான். இவருடைய இந்த பேச்சை கேட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி தான் இந்த மகாத்மா காந்தின்னு சொல்றாங்க இல்லையா, அவர் அதை அப்படியே பெருசாக்குனாரு. அதனால இவங்க தன்னலமற்ற நல்லுள்ளம் கொண்ட பல தலைவர்களுடைய சிந்தனைகளையும் செயல்களையும் திருடி தங்களுடைய காங்கிரஸ் கட்சிக்குள்ள புகுத்திக்கிட்டு நாங்க தான் இதையெல்லாம் முன்னெடுத்தோம், நாங்க தான் இதையெல்லாம் முதல்ல பண்ணோம்னு இவங்க ஒரு பொய்யான பிம்பத்தை காட்டிக்கிட்டாங்களே தவிர இதற்கெல்லாம் விதை தூவுனது இந்த சாவர்கர். அது போன்ற ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க. அவங்க எல்லாருமே வரலாற்றில் மறக்கடிக்கப்பட்டு மறைக்கப்பட்ட தலைவர்களா இருக்கிறாங்க. அதே மாதிரிதான் சுபாஷ் சந்திர போஸையும் இவங்க மறைச்சிட்டாங்க. அதே மாதிரிதான் சாவர்கரையும் இவங்க பண்ணி வச்சிருக்காங்க. இந்த உண்மையான வரலாறு தெரியாத பல தற்குறிகளும் இவரை என்னமோ பிரிட்டிஷ் காலனிக்கு பிரிட்டிஷ்காரங்களே இங்க இருக்கட்டும், அவங்களுக்காகவே சேவை செய்ய பிறந்தேன் அப்படின்ற மாதிரி இவர் தன்னுடைய வாழ்நாள் முழுக்க வாழ்ந்ததா இங்க இருக்க தற்குறிகள் உருண்டுட்டு இருக்காங்க, துளி அளவு வரலாறும் தெரியாம. அறியாத மக்களே. Until we meet again.